டேய், நீ என்னடா பண்ணுற உள்ள? காமெடியாக உட்காண்ட்ருக்காங்க உள்ள. அவன் என்ன பண்ணுறது தெரியாமல். செம க்யூட்டு. Hey guys, welcome back to my YouTube channel. Nice view. அண்ட் சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக இது எந்த ஏரியான்னு தெரியும். அப்படியே இந்த பக்கம் திரும்பினேன்னா அங்கே ஒரு செம வியூ ஸ்கையில், அண்ட் இங்கே ஒரு சூப்பர் வியூ. வாவ். ஓகே ஃபைன். நம்ம ஸ்டார்ட் பண்ணது அடையார் ரிவர். ஸோ அங்கே இருந்தால் நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா வந்து சன்ரைஸ் பார்க்க. சன்ரைஸ் வந்துடும் நினைக்கிறேன். அண்ட் டைம் இப்போது 5:30 ஆகுது. அண்ட் ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. வாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க தான் நினைக்கிறேன். மார்னிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் பீஸ்ஃபுல். யாரெல்லாம் சீக்கிரம் எழுந்திரிக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், செம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எந்திரிக்கிற ஒரு 5 minutes தான் கஷ்டம். யூ ஹேவ் டு ஃபைட் வித் யுவர் பிரெயின். ஏன்னா அவன் தான் நம்ம காலைல கரெக்டாக எந்திரிக்கும் போது நம்மளுக்கு வந்து தூக்க ஆசையெல்லாம் காட்டி, அப்போ தான் வந்து ரூம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும், தூக்கம் செமையாக வரும். இந்த ஆசையெல்லாம் அவன் தான் காட்டுவான். பட் கொஞ்சம் அவங்க கூட ஃபைட் பண்ணி நீங்கள் ஏஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செமையாக இருக்குது. ஸோ பீஸ்ஃபுல். அதுவும் இந்த மாதிரி நீங்கள் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு எம்டி ரோட்ஸ், மிட் நைட் மட்டும்தான் எம்டி ரோட்ஸ்னு யார் சொன்னான்? மார்னிங்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங் எந்திக்கிற பர்சனாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏர்லி பேர்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ், நியூ அப்டேட் வாங்கியாச்சு. இவனை மொபைல் ஹோல்டர் இவனை வாங்கி போட்டாச்சு. நான் நீங்கள் பாண்டி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதிலே சொல்லியிருப்பேன், செம்ம கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு. வந்தோடனே ஆர்டர் போட்டேன், வாங்கி ஃபிட்டும் பண்ணிட்டேன். ஸோ இவனை நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டேன். ஃப்ளீட் ட்ராக் அவங்களோட ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு அமேசானில் 1220 நினைக்கிறேன், அந்த ரேட்டுக்கு தான் நான் வாங்கினேன். நைஸ், நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டேர்ன்லாம் ஒன்றும் ஆகலை, ஷேக்லாம் ஒன்றும் ஆகலை. நைஸ். ப்ரமோஷனே கிடையாது, என் சொந்த காசு போட்டு தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. இதோட நிறைய கம்மியான ப்ராடக்ட்ஸும் பார்த்தேன். பட் நான் பார்த்த வரைக்கும் எல்லோரும் வந்து போவோ அண்ட் இந்த ஃப்ளீட் ட்ராக் இது தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் கொஞ்சம் இதையே வாங்கிட்டேன். தெரியல, ஃப்ளீட் ட்ராக் பேர் பிடிச்சதுனால இதுக்கு வாங்கிட்டேன். வாவ் 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 வாவ். சன்ரைஸ் பார்க்குறதுக்கு இது கூட செம ஸ்பாட்டு தான். பட் நம்ம இதையும் தாண்டி ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். எவ்வளோ பேர் பாருங்கள், காலையிலே எழுந்திரிச்சு அந்த ஃப்ரெஷ் ஏருக்காக வாக்கிங் போகிறாங்க. தூக்கமும் இம்பார்ட்டண்ட் தான். பட் அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 2-3 வாட்டியாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஏர் நீங்கள் இந்த மாதிரி ஜாகிங் இல்லை வாக்கிங் எங்கேயா போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இல்லைனா என்ன மாதிரி பைக் எடுத்துகிட்டு அது சும்மா வந்து உட்காந்துக்கோங்க, ஒர்த்து. ஃபோனும் செட் பண்ணியாச்சு. நான் லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது என்னோடய ப்ரைமரி ஃபோன் கிடையாது, செகண்டரி ஃபோன். ஸோ வந்து என் ப்ரைமரி ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த வைப்ரேஷன்னால்
டிஸ்பிளே வந்து போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் என்னோடய ஒரு செகண்டரி ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். லுக் அட் த ரோடு, செம்மையாக இருக்குது. நான் நார்மலாக ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி ரோடெலாம் இல்லவே இல்லை. அந்த மாதிரி ரோட்டில் டெய்லி ஓட்டிட்டு இப்படி ஓட்டுறதுக்கு குட் ஃபீல். Yes, officially entering Rayapura, North Madras. ரோடு ஒர்க் முடிஞ்சு இப்போ தான் மூடிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம நாசமாக இருக்குது. மிஸ்டர் சன் வெளியே வந்துட்டார். என்னங்க பண்ணுறது, எப்படி பார்த்தாலும் நம்மளால் வந்து மிஸ்டர் சன்னை சேஸ் பண்ண முடியல. வாவ் வாவ் வாவ், எப்படி இருக்கு பாருங்க வியூ. ஓகே, நம்ம சீக்கிரம் போயிடலாம், இல்லைனா வெயில் வந்துடும், அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அகைன் பேக் டு வண்டர்ஃபுல் ரோட்ஸ். சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு, நல்ல ப்ரீஸ் இருக்குது. அப்படியே இங்கே ரோடு, அந்த பக்கம் ஃபுல்லாக சி, சான்ஸே இல்லை. ஃபுல்லாக இந்த கண்டெய்னர்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் நிற்கிறனால வந்து வியூ அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியல. எனக்கு முடியுது நேக்கட் ஐஸ்க்கு, கேமராவில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அப்படிலாம் தெரியாது, எனக்கு தெரிகிற மாதிரி. ஒன்றும் இல்லை, பைக் எடுத்துகிட்டு காலையில் வந்துருங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் என் ஏரியாவிலேருந்து. டைம் கரெக்டாக இப்போ 6 o'clock. வாவ், வியூ பாருங்க, இங்கே செமையாக இருக்கு. சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் செம வியூ இருக்கும். டெய்லி மார்னிங் எந்திரிச்சாலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு எல்லாருமே. செமையாக இருக்குது. இந்த பக்கம்லாம் நான் வந்ததே கிடையாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதனால தான் இப்படி பார்க்குறேன் எல்லாத்தையும், என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ராயபுரம் வரைக்கும் வந்திருக்கேன், பட் அதை தாண்டி இந்த பக்கம்லாம் வந்து ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது. செமையாக இருக்கு. இந்த மாதிரி சென்னையில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க.
சூப்பராக இருக்குது. எஸ், we have almost reached our destination. Nice, 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 nice. ரோட பார்க்கவே தோணலை, செமையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தான். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். என்னமோ ஓடுது, என்னது அது? எவனோ ஒருத்தன் ஓடினான். கண்டிப்பாக பாம்பு கிடையாது. வாவ், யாருங்க இவன் ஜாலியாக நடு ரோட்டில் தூங்கியிருக்கான்? டேய், மார்னிங் 6 o'clock வந்து செம்ம லைவ்லியாக இருக்குது அந்த ஏரியா. அண்ட் இன்றைக்கி வீக்கெண்ட் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, வீக் டே. எங்கேயோ போகிறாங்க, நம்மளை தான் பார்த்துட்டே போகிறாங்க. ஒருத்தர் தான் பார்க்குறாரு. எஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கொஞ்சம் நேரத்தில் வந்து இவன் சுடுவான். வாவ்,
எல்லாருமே மீன் பிடிக்க கிளம்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது இந்த வியூ கூட. எஸ், வெயில் வந்துட்டான். ஸோ நம்ம அப்படியே கிளம்புறோம். ஓகே, ஸோ எஸ், நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம், இல்லை வந்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா எண்ணூர் தான் வந்தோம் நம்ம. நீங்கள் வந்து கூகுள் மேப்ஸில் வந்து தாளங்குப்பம் பியர் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஸ்பாட் வந்துடும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன் லொக்கேஷன் பேர். நீங்களும் வந்து சில் பண்ணலாம். செம ஸ்பாட். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் வந்து சில் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயில் வந்த உடனே கிளம்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் மார்னிங் வந்தீங்கன்னா செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்குது. அண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு வேவே இல்லை, இன்னொரு சைடு வந்து ஆக்சுவல் சி சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் எப்போயா டைம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி வந்துட்டு போங்க. இல்லை இவ்வளோ தூரம் எதுக்குறா வந்துக்கிட்டு, என் வீட்டு பக்கமே ஒரு சம்மர் ஸ்பாட் இருக்குது, நான் அங்கேயே சில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் ஓகே தான். பட் அது என்ன ஸ்பாட்னு எனக்கும் சொல்லுங்கள், நானும் வந்து சில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ப்ளேஸ் இந்த ஸ்பாட் சூப்பராக இருந்துச்சு. இது என் பிளேஸ்லேருந்து ஆக்சுவலி ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ், ஸோ ஒரு 1 hour கிட்ட ட்ராவல் தான். பட் ஸ்டில் ஒர்த் இட். ரொம்ப ஒரு செக்லூடட் பிளேஸ், ரொம்ப வந்து அலூஃபாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேங் அந்த மாதிரி வந்தீங்கன்னா ஐ கெஸ் இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ். இல்லை தனியாக கூட நீங்கள் வரலாம். பட் ஏர்லி மார்னிங் வர ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா இது ரொம்ப செக்லூடடாக இருக்கிறனால நாட் ஷுர் இது வந்து என்ன சொல்கிறது, நைட்டு லைட் இருக்குமா, சேஃபாக அப்படின்னு தெரியல. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு வந்துட்டு மார்னிங் வந்து சில் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சம்மர் ஸ்பாட். ஸோ எஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ நான் போய் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம், லாகின் பண்ணோம். பட் இந்த வீடியோ நான் வீக்கெண்டில் தான் போடுவேன். ஸோ அதனால் நீங்கள் சில் பண்ணுங்கள். பாய் பாய்.